ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாழைப்பூ வடை சுட போகிறோம். நான் வாழைப்பூவை இந்த மாதிரி கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். ஒரு பச்சை மிளகா, 2 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். மிக்ஸி ஜாரில் கடலைப்பருப்பை போட்டு லைட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிங்கன்னா நல்லா இருக்காது. அதே மிக்ஸி ஜாரில் வாழைப்பூவை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இந்த மாதிரி வாழைப்பூவை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்க பருப்போட இந்த வாழைப்பூ அரைச்சதையும் சேர்த்துக்குவோம். அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்துக்குவோம். அடுத்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி, கருவேப்பிலை, சோம்பு எல்லாத்தையும் இப்போ ஒன்றா சேர்த்தாச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். எண்ணெய் இழுக்காது. இப்போ ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்குவோம். சட்டி சூடாயிருச்சு. பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. அடுப்பை கம்மியாக வச்சே பொரிங்க. அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்கும். அடுப்பை கம்மியாக மீடியமான சைஸில் வச்சு வேக வைங்க. வேகட்டும். திருப்பி வேக வைக்கலாம். வாழைப்பூவோட நல்லா வெந்துருச்சு. இப்போ எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம். வாழைப்பூவோட ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வாழைப்பழ இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. வாழைப்பூ சாப்பிடாத குழந்தைங்கள்லாம் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், அடுப்பை கம்மியாக வேக வச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா உள்ளெல்லாம் வெந்திருக்கும். வாழைப்பூ வடை ரெடி.